Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 5, Introduction to Access 2013. We will see the topic creating a database using template. ஸோ டிஃபால்ட்டாக நம்ம என்ன பண்ணுவீங்க, பிளாக் டேட்டாபேஸை யூஸ் பண்ணி நியூவாக ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அது ப்ரீடிஃபைன் ஸ்ட்ரக்சரில் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சில மாடல் பேஸிஸில் சில டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுக்கு நேம் என்னென்னா டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டாபேஸஸை நீங்கள் உங்களுடைய ஸ்பெசிஃபைட் டேட்டாபேஸ் க்ரியேட்டிங் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பை யூஸிங் திஸ் மெத்தட் க்ரியேட்டிங் எ டேட்டாபேஸ் யூஸிங் எ டெம்ப்ளேட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த டெம்ப்ளேட்னா என்னென்னா ப்ரீடிஃபைன் ஸ்ட்ரக்சர், ஒரு ஸ்ட்ரக்சராக ப்ரீடிஃபைனாக மேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ஸில் இருக்கிற சம்திங் ஃபீல்டு, டேபிள் நேம் அண்டு சம் சிம்பிள் மாடிஃபிகேஷன்ஸை மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற மெத்தடில் இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ நவ் in order to create a database using predefined templates following the steps given below. ஸோ நீங்கள் ப்ரீடிஃபைன் ஸ்ட்ரக்சர் பேஸிஸில் இருக்கிற ஒரு டேட்டாபேஸஸை யூஸ் பண்ணி நியூவாக ஒரு டேட்டாபேஸை நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கான மெத்தட் என்ன அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், on the access 2013 start screen a list of templates appear. ஸோ நம்ம access 2013 ஓப்பன் பண்ணதுமே என்ன ஆகுனா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரீசெண்டாக ஓப்பன் பண்ண டேட்டாபேஸஸ் என்ன அப்படின்றத லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஓப்பன் ஆகும். ரைட் சைடில் உங்களுக்கான blank டேட்டாபேஸ் ஆப்ஷன் அண்ட் தென் பாட்டமில் பார்த்தீங்கன்னா ரைட் ஏரோ மார்க் இன்டிமேஷனோட டெம்ப்ளேட் என்ற ரெட் ஐடென்டிஃபிகேஷன்ஸில் விசிபிள் ஆகும். ஓகேங்களா? திஸ் த ஸ்டார்டிங் ஸ்க்ரீனில் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ இந்த டெம்ப்ளேட் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணதுமே என்ன ஆகுனா தெர் ஆர் மெனி ப்ரீடிஃபைன் ஸ்ட்ரக்சர் மாடலில் இருக்கிற டெம்ப்ளேட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். இஃப் யூ கோ டு செலக்ட் எனி ஒன். ஓகேங்களா? ஸோ ஆன் த access 2013 ஸ்டார்ட் ஸ்க்ரீன் a list of template appear. You can search for a particular template. ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் டெம்ப்ளேட்டில் இருந்து உங்களுக்கு தேவையான மாடல் என்ன பேஸிஸில் நீங்கள் டேட்டாபேஸஸ் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்றத யூ கேன் கோ டு சர்ச் அண்ட் செலக்ட் எனி ஒன் டேட்டாபேஸ் ஆப்ஷன். ஓகேங்களா? தென் செலக்ட் சே த டெக்ஸ்டாப் பர்சனல் கான்டாக்ட் டெம்ப்ளேட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், செலக்ட் சே த டெக்ஸ்டாப் பர்சனல் கான்டாக்ட் டெம்ப்ளேட். ஸோ கான்டாக்டுக்கான ஒரு டேட்டாபேஸஸை நீங்கள் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா பை யூஸிங் திஸ் டேட்டாபேஸ் ஆப்ஷன் இன் திஸ் டெம்ப்ளேட் ப்ரீடிஃபைன் டெம்ப்ளேட் டேட்டாபேஸ் ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. என்ன அப்படின்னா உங்களுக்கான டெக்ஸ்டாப் பர்சனல் கான்டாக்ட் டெம்ப். ஓகேங்களா? ஸோ கோ டு செலக்ட் திஸ். தென் திஸ் இஸ் த ஆப்ஷன் ஃபார் ஓப்பன் எ விண்டோ, அக்சஸ்க்கான ஓப்பன் விண்டோ. ஸோ இந்த அக்சஸ் ஓப்பன் விண்டோவில் லெஃப்ட் பேன் ஆப்ஷன்ஸில் பாருங்கள் அக்சஸ்க்கான ரீசென்ட்லி ஓப்பன் டேட்டாபேஸஸ் என்ன அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணுது. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், எஸ் ரைட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் ஒன் கஸ்டம் வெப் ஆப், செகண்ட் ஒன் பேக் blank டேட்டாபேஸ் blank டெக்ஸ்டாப் டேட்டாபேஸ், தேர்ட் ஒன் கான்டாக்ட், ஃபோர்த் ஒன் ஆண்ட்ராய்ட், ஃபிஃப்த் ஒன் drawing, சிக்ஸ்த் ஒன் ப்ராஜெக்ட். ஸோ இந்த மாதிரி மாடல் ஆஃப் ப்ராஜெக்ட் என்ன இருக்குது உங்களுக்கான ப்ரீடிஃபைன் ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இஃப் யூ செலக்ட் திஸ் எனி ஒன், ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் எனி ஒன் ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான டேட்டா பேஸஸை சூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ஆர்டர் ஆஃப் டெம்ப்ளேட்டை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் இட் டிஸ்பிளே எ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் எ டெம்ப்ளேட் and ask you to enter name of the database under file name. ஸோ அந்த ப்ரீடிஃபைன் மாடலில் இருக்கிற அந்த டேட்டாபேஸஸை நீங்கள் கிளிக் பண்ணதுமே என்ன ஆகும் உங்களுக்கான டேட்டாபேஸ்க்கான நேமை நீங்கள் என்டர் பண்ண மாதிரி இருக்கும். அந்த டேட்டாபேஸோட நேம் அண்டு சம்திங் டேபிள்ஸோட நேமை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாம், ரீநேம் பண்ணலாம். அண்ட் தென் ஃபீல்டோடைய நேம் சம்திங் ஃபீல்டை என்ன பண்ணலாம் நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஆப்ஷன்ஸ் அதெல்லாம் இருக்குது. இஃப் இட் டிஸ்பிளே டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் டெம்ப்ளேட் அண்ட் ஆஸ்க் யூ டு என்டர் நேம் ஆஃப் த டேட்டாபேஸ் அண்டர் ஃபைல் நேம். அந்த ஃபைல் நேம்குள்ள டேட்டாபேஸஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ரீநேம் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் திஸ் இஸ் த ஆப்ஷன் ஃபார் டெக்ஸ்டாப் பர்சனல் கான்டாக்ட் மேனேஜருக்கான ஓப்பன் விண்டோ. ஸோ இந்த ஓப்பன் விண்டோஸ் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க கான்டாக்ட் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணதுமே என்ன ஆகுனா உங்களுக்கான ஃபைல் நேம் டிஸ்கிரைப் இன் திஸ் பாட்டம் database 1 ஃபைல் நேம் என்ன இருக்குது
database 1 அப்படின்றது உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸோ அந்த டேட்டாபேஸோட நேமை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், database 1 அப்படின்ற நேமை யூ கேன் சேஞ்ச் இட் எனி another நேம் ஃபார் யுவர் கன்வீனியன்ட்லி. உங்களுக்கு தேவையான மெத்தடில் என்ன பண்ணிக்கலாம், அந்த டேட்டாபேஸ் நேமை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். தென் சேவிங் லொக்கேஷன்ஸ், இந்த பாட்டம் ஆஃப் லொக்கேஷன்ஸ் எந்த லொக்கேஷன்ஸில் உங்களுடைய டேட்டாபேஸ் சேவ் ஆகுது அப்படின்றத உங்களுக்கான டாப் ஆஃப் த ஃபைல் நேமில் உங்களுக்கு விசிபிள் ஆகும். தென் பாட்டம் ஆஃப் த ஆப்ஷன் கிரியேட். ஸோ இந்த கிரியேட் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணதுமே என்ன ஆகுனா உங்களுக்கான ஃபைல் கான்டாக்ட் டேட்டாபேஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, யூ கேன் எய்தர் யூஸ் த டிஃபால்ட் லொக்கேஷன் தட் அக்சஸ் பிலோ த ஃபைல் நேம் பாக்ஸ். ஸோ இந்த ஃபைல் நேம் பாக்ஸஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு என்ன இருக்குது, டிஃபால்ட் ஃபைல் உங்களுக்கான டேட்டாபேஸ் எந்த லொக்கேஷன்ஸில் ஸ்டோர் ஆகுது அப்படின்றத என்டர் பண்ணும். சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் எனி அதர் லொக்கேஷன் யூ கேன் டிசைட் இட். ஓகே, தென் click the folder icon to select another location. ஸோ அந்த ஃபோல்டர் ஐக்கான்ஸை எதில் உங்களுடைய டாப் ஆஃப் த ஃபைல் நேமுக்கு முன்னாடி இருக்கிற பக்கத்தில் இருக்கிற டேட்டாபேஸ் நேமுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஃபோல்டர் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுனா, இஃப் யூ வாண்ட் செலக்ட் தீஸ் எனி அதர் லொக்கேஷன்ஸ், அனதர் லொக்கேஷன்ஸில் நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னா பை கிளிக்கிங் திஸ் ஃபோல்டர் ஆப்ஷன். Then finally you can go to click create, access create the database and display the table in the data sheet view. ஸோ உங்களுக்கான டேட்டாபேஸ் ஷீட்டில் வியூவில் என்ன இருக்கும், உங்களுக்கான கண்டென்ட் ஆஃப் டேபிள் கான்டாக்டுக்கான டேபிள்ஸ் கிரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா, திஸ் வியூ இஸ் யூஸ்டு டு என்டர் டேட்டா இன்டு அன் அக்சஸ் டேபிள். ஸோ உங்களுக்கான அக்சஸ் டேபிளில் டைரெக்டாக நீங்கள் உங்களுக்கான தேவையான ரெக்கார்ட்ஸ் என்ன பண்ணிக்கலாம், ஆல்ரெடி கிரியேட் ஆகிருக்கு அந்த மெத்தட் ஆஃப் டெம்ப்ளேட் மெத்தடில். ஓகேங்களா, ஸோ அந்த டெம்ப்ளேட் மெத்தடில் டேபிளும் கிரியேட் ஆகிடுச்சு. அந்த டேபிளுக்கான ஆப்ஷன்ஸ் ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். யூ கேன் இன்சர்ட் த ரெக்கார்ட். ஓகேங்களா, தென் த நேவிகேஷன் பேன் டிஸ்பிளே ஆல் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆப்ஜெக்ட்ஸ் என்ன இருக்கும், உங்களுக்கான நேவிகேஷன் பேன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற நேவிகேஷன் பேன் போர்ஷன்ஸில் உங்களுக்கான என்டையர் ஆப்ஜெக்ட் எத்தனை டேபிள்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன ரெக்கார்ட்ஸ் நீங்கள் இன்சர்ட் பண்ணியிருக்கீங்க, இது எல்லாமே என்ன ஆகும் உங்களுக்கான லெஃப்ட் ஹேண்ட் சைட் நேவிகேஷன் பேனில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். தென் ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கான டேபிள் வியூ ஆப்ஷன்ஸ் விசிபிள் ஆகும். அந்த டேபிள் வியூவில் யூ கேன் கோ டு இன்சர்ட் த ரெக்கார்ட். ஓகேங்களா, திஸ் இஸ் த வியூ ஆஃப் ரெக்கார்ட். இன் திஸ் ரைட் ஹேண்ட் சைட் ஃபோர்ஸ் த கான்டாக்ட். ஸோ இந்த கான்டாக்டில் there are many options பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் ஐடி, செகண்ட் ஒன் கம்பெனி, தேர்ட் ஒன் லாஸ்ட் நேம் அண்ட் ஃபோர்த் ஒன் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் த இமெயில் அட்ரஸ். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே என்னது உங்களுக்கான டேபிளுடைய ஃபீல்டு. ஸோ இந்த ப்ரீ டிஃபைனாக இந்த டேபிள் ஃபீல்டு எல்லாமே உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். இஃப் யூ கோ டு இன்சர்ட் த ரெக்கார்ட், ஸோ இன்சர்ட் ரெக்கார்ட் ஆப்ஷன்ஸை உங்களுக்கு இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா ஐடிக்கு கீழே இருக்கிற ரோ நியூ அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. யூ கேன் கோ டு கிளிக் திஸ் ஆப்ஷன். ஸோ இந்த நியூ பாக்ஸ் டெக்ஸ்ட் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணது என்ன பண்ணலாம், டேரெக்டாக யூ கேன் என்டர் த ரெக்கார்ட். ஓகேங்களா, என் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கான்டாக்டுக்கான டேபிள் ப்ரீ டிஃபைனாக என்ன இருக்குது, கான்டாக்டுக்கான டேபிள் உங்களுக்கு மேக் ஆகிருக்கு. அண்ட் தென் ஃபீல்டு ஆல்சோ இன்சர்ட் இன் யுவர் டேபிள். ஸோ ஓகேங்களா, ஸோ நியூவாக ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த டேட்டாபேஸஸ் எந்த மெத்தடில் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ப்ரீ டிஃபைனாக இருக்கிற ஒரு டெம்ப்ளேட் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அந்த டேபிளை க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா, தென் ஸோ நெக்ஸ்ட்டு ஃபர்தர் கிளாஸஸில் வேறு ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.